Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் நிகழ்ச்சியால ஓவியா ஃபீவர் தமிழ்நாட்டை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத அந்த டிவியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அன்றைய நிகழ்ச்சிக்கான டீசர்களை கட் பண்ணி வெளியிட்டு வராங்க. ட்விட்டர்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ் ரியாலிட்டி ஷோவுக்கான தனி கணக்கு வச்சிருந்தா கூட அந்த டிவியோட பெயர்ல இருக்கும் கணக்குல இருந்துதான் அன்றாடும் டீசர்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இடையே தினமும் நடக்கும் நிகழ்வுகள் உடனுக்குடன் ஒளிபரப்பப்பட்டு வர்றதாலையும் அங்கு நடக்கும் எந்த ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையும் தமிழக மக்கள் உடனே எதிர்வினையாற்றுறாங்க. நேற்றைய பிக் பாஸ் நிகழ்வுல கூட உடல் நலம் இல்லாம போன ஜூலியோட கருணையா வாஞ்சியா நடந்துகிட்டாரு ஓவியா. ஆனா அவரையே குறை சொன்ன ஜூலிய கடுமையா திட்டாங்க சோசியல் மீடியா மக்கள். இப்படி திட்டுபவர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு முறை அந்த ஷோ மறு ஒளிபரப்பு செய்யப்படும் போதும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை நிலவிட்டு வர நிலையில நேற்றைக்கு ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து செய்யும் டார்ச்சரால ஓவியா கண்ணீர் சிந்தும் காட்சிகள் வெளியானது. ஏற்கனவே ஓவியன்ஸ், ஓவியா ஆர்மி நீங்க செட்டப் பண்ணுங்க அப்படிங்கிற பெயர்கள்ல பேஸ்புக் பேஜ்கள் தொடங்கப்பட்டு அவருக்கு தினமும் ஓட்டு போட பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படி அவருக்காக தமிழக இளம் வயதினர் முதல் முதியவர்கள் வரைக்கும் ஆதரவு இருக்கிற நிலையில அவர் கண்கலங்கும் காட்சிகள் அதிர்ச்சியை கிளப்பி ட்விட்டர் மக்கள் சேவ் ஓவியா அப்படிங்கிற பெயர்ல ஹேஷ்டேக் உருவாக்கி அதுல அவருக்கு ஆதரவான கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த ஹேஷ்டேக் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிருச்சு. அரசியல் ரீதியான முக்கிய கருத்துக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வர இந்த நிலையில இந்த ஹேஷ்டேக் வட இந்தியர்களை குழப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். மலையாளிகளையும் புன்னகை பூக்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஓவியா ஒரு மலையாளி, கேரளாவை சார்ந்தவர். ஓவியாவுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு எழ காரணம் அவருடைய அட்டகாசமான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் புன்னகையோட எதிர்கொள்றாரு. அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் அவருக்கு எதிராக செய்யும் எந்த சதியையும் ஒரு அலட்சிய புன்னகையோட கடந்து போயிடுறாரு. யதார்த்தத்துல அவர் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கையான ஒருவர் கூட இல்லாம தனித்து நிக்கிறாரு. இது போன்ற ஒரு சூழல் தான் பரணிக்கும் ஏற்பட்ட போது ஏறி குதித்து அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பார்த்தாரு. பிறகு அவராவே வெளியேறிட்டாரு. ஆனா இரும்புல செய்த இதயத்தோட இருக்கும் ஓவியா உடனிருந்து துரோகம் செய்யும் நபர்களையும் எரிந்து விளங்கும் எதிரிகளையும் தனி ஆளாக நின்று எதிர்கொள்ளும் ஓவியா இயற்கையாகவே நம்மள ரசிக்க வச்சிடறாரு. ஓவியா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய செய்திகள் நிறையவே இருக்கு. இத்தனை வாரங்கள்ல ஓவியா கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது, யார் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினாலும் அவங்களுக்கு உள்ளபூர்வமா அன்போட அணுகி ஆறுதல் சொல்வதுதான் ஓவியா. என்னதான் ஜூலி காயத்ரியோட கருணைக்கு ஏங்கி நின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் காயத்ரியால ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. தன்னோட சுயமரியாதையை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடும் ஓவியாவுடைய பெயர் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆனதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஓவியாவுடைய செயல்களை நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.